ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமி நியூஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த எக்ஸ்பெல்ட் ஹீரோ இஸ் டூ ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மானோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், சீக்கிரம் எபிசோட் போட முடியும். ஸோ இப்போ வளவலன்னு பேசாமல் நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுருங்கப்பா. சாப்டர் 3 ஸ்டார்டிங்கில் ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் தான் காமிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஹீரோஸ் ஒரு ஸ்பெஷல் பீயிங்ஸோட கான்டாக்ட் போட்டு அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பவர்ஸை யூஸ் பண்ணுறவங்கள அல்ட்ரா ரேர் கிளாஸ் இருக்க ஸ்பிரிட் சமனர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி, ஓகே. உங்கள்கிட்ட இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி டெலிகிராம்லேருந்து நான் மானுவா பேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதாவது மானுவாலாம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ குரோமுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சப்டைட்டில் மிஸ்டேக் இருக்குது. ஸோ சப்டைட்டில் ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும், ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும். அதாவது போன வாட்டி நான் எலமெண்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அது குரோமில் ஸ்பிரிட் சாமனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க. எலமெண்டலிஸ்ட்னாலும் ஸ்பிரிட் சாமனர்னாலும் ஒன்று தான், ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் மாறுறது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் மாறாது. ஏன்னா ஒரு சாப்டர் தானே டெலிகிராம்லேருந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரியான ஸ்பிரிட் சாமன் இந்த உலகத்தை சுற்றியே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பிரிட் சாமனத்தை காமிக்கிறாங்க. இது வரைக்கும் இருக்க ஸ்பிரிட் சாமனத்தை. இவர் தான் மிஸ்டோட ஸ்பிரிட் சாமர். ஓகே, நான் நேமெல்லாம் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்குங்கிறதுக்காக. இவர் சியோட ஸ்பிரிட் சாமர், இவர் சாண்டோட ஸ்பிரிட் சாமர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? மூஞ்ச நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அவங்களோட அந்த சமனிங் அந்த எலமெண்ட்டை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம், ஓகே? இந்த மாதிரியான ஸ்பிரிட் சாமன்ஸோட பவர் என்டையர் கில்டு மெம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்ல வராங்கன்னா, ஒருத்தர் போரும் ஒரு என்டையர் கில்டு மெம்பர்ஸோட பவர்ஸை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோ பவராக இருப்பாங்களாம். அண்ட் இது வரைக்கும் இருக்க ஸ்பிரிட் சமர்ஸ் இவங்க தான். ஆனால் இப்போதைக்கு ஒரு புதுசாக ஸ்பிரிட் சமர் பிறந்திருக்கான். அவன் தான் விண்டோட ஸ்பிரிட் சமர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அப்புறம் வெளில ஒரு கில்டோட நேம் காமிக்கிறாங்க, வெரி ஃபன் கில்டு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். ஹீரோ அந்த எல்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காப்ல. இப்போ நீ என்ன சொல்ல வரானா, ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் போட்டுருக்கன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும். ஆமா, நீங்க எக்ஸாக்ட்லி நீ ஸ்பிரிட்டோட தான் கான்டாக்ட் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு விண்ட் ஸ்பிரிட். நீ என்னோட இறந்து போன அம்மாவோட தான் கான்டாக்ட் போட்டிருக்கா அப்படின்னு அந்த எல்ஃப் சொல்லவும், அப்பனா அந்த விண்ட் ஸ்பிரிட் நம்ம எல்ஃபோட அம்மா தான் இறந்து போயிருக்காங்க போல இருக்கு. இதை கேட்ட ஹீரோ அப்பனா அந்த பவர் சவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறான். அந்த கான்டாக்டை கேன்சல் பண்ணி அவர் வேற ஏதாச்சும் பண்ணி நான் அந்த பவர் சவுண்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எல்ஃப் அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பிரிட் ஒருத்தரோட கான்டாக்ட் போட்டு ஒருத்தர் ஓனரா சூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அவ்வளோ ஈஸியாலாம் அவரோட ஓனர்ஸை சேஞ்ச் பண்ணிக்காரு. அன்டில் நீ சாவர வரைக்குமே அப்படிங்கவும் ஹீரோக்கு மூஞ்சே மாறிடுது. அப்பனா நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும். ஓ, இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்க வரியா? சரி, ஓகே. நீ ஆல்ரெடி டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்ட அப்படி தானே? சரி, இப்போ நீ என்ன பண்ண போறா? நீ இந்த கில்ட விட்டு ஓட போறியா, இல்லைன்னா இந்த கில்லே சேர போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கேட்கவும் ஹீரோ இல்லை நான் இந்த கில்லை தவிர வேறு எந்த கில்லையும் சேரதா ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே அவனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் ஆகிட்ட சொல்லிட்டு இருக்கா. அண்ட் நல்ல விஷயம் தான். நான் அதனால உனக்கு இந்த ஸ்பிரிட்ஸை பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த ஸ்பிரிட் பவர்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறா. ஐ மீன் எப்படின்னா, இந்த ஹீரோக்கு புதுசாக ஒரு பவர் கிடச்சிருக்குல்ல, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட ஹீரோ சரி வாங்க இப்பயே ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். பார்க்கறதுக்கு ரஷிங்கன் மாதிரி, நருட்டோல ஒன்றும் ரஷிங்கன் அதே மாதிரி தான் ஃபார்ம் ஆகுது அந்த பவர். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வராங்க. இங்கே பார்த்தா பேரியர் போட்டு ஒரு இடத்த கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடம் தான் மாஸ்டர் அப்பேர் ஆகக்கூடிய ஏரியா. இந்த ஏரியா 1 to 5 வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க லெவல் 1க்கான ஏரியாவுக்கு போனீங்கன்னா அங்க இன்னும் பெரிய மாஸ்டர்ஸ் வரும். ஐ மீன் பவர்ஃபுல்லான மாஸ்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஏரியா மொத்தமாவே 1ல இருந்து 5 வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. நீங்க ஒவ்வொரு லெவலுக்குமே மாஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஏரியாவை பிரிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் ஏரியா தான் இருக்கலே பவர்ஃபுல்லானது. 5வது தான் இருக்கிறது வீக்கானது, ஓகேவா? இப்போ நம்ம ஹீரோ போறது 5வது லெவல் ஏரியா தான். இந்த லெவல் 5 ஏரியா லொக்கேட்டா இருக்குது எந்த இடம்னா பூஜியாங். ஐ மீன் பூஜியாங் தான் சொல்லியிருக்காங்க. இந்த நேம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இந்த இடத்துல என்னோட பவரை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா லைட்டா ஏதோ திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. இதை பார்த்துட்டு ஹீரோ ஆமா உனக்கு என்ன பிரச்சனை, ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும். ஆமா, நான் ஹீரோ அகாடமியில் கிராஜுவேட் ஆகிறதுக்கு முன்னாடி போனது தான். நான் தனியாலாம் இந்த இடத்துக்கு வந்தது இல்லை மாஸ்டரோட ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோ கத்துறான், ஏண்டி இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்கும். நான் ஒரு கில்லோட லீடரா இருக்கேன்ல, ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் எம்பாரஸ்மெண்டா இருந்துச்சு, அதான் சொல்லலை அப்படின்னு சொல்றா. நல்ல லீடருமா நீனு, சரி வேற வழி இல்லை நானே லீட் எடுத்து நடத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் இப்போ லீட் எடுத்து போயிட்டு இருக்கான். அப்புறமா அந்த மாஸ்டர் ஏரியாக்குள்ள 2 பேரும் என்ட்ரா வராங்க. என்ட்ரானதுக்கு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க மாஸ்டர் தேடிட்டு. அங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ கேட்கறான், இந்த இடத்துல என்னென்ன மாஸ்டர் ஸ்பான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கும். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்க்கறாங்க. போனை பார்த்தா லைட்டா ஒரு பறவை மாதிரி இருக்கு. பறவை கொஞ்சம் பெருசாவே இருக்கு. இது பேர் காக்கிட் ரைஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல அப்படிதான் போட்டுருக்காங்க பேரே, அந்த லட்சணத்தை தான் இருக்கு. ஸோ நம்ம பறவைன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த பேர்லாம் சும்மா சும்மா சொல்ல முடியாது. இந்த பறவை தான் இந்த இடத்துல ஸ்பான் ஆகக்கூடிய மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இதை கேட்டு ஹீரோ ஓ இந்த பறவை தான் இந்த இடத்துல ஸ்பான் ஆகக்கூடிய மாஸ்டரா, சரி ஓகே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாம 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ஒரு ட்ரக்ல. அந்த ட்ரக் ஃபுல்லாவே ஒரு கோழி குஞ்சு ஏத்திட்டு வந்ததா ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும். கோழி குஞ்சு அப்பனா அது கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்பனண்டா தான் இருக்கும் என்னோட ட்ரெயினிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா கோழி குஞ்செல்லாம் நல்ல ஆப்பன்னு சொல்றான்னா, அந்த கோழி குஞ்சு தான் அந்த மாதிரி பறவையா மாறி இருக்கு இந்த இடத்துல, ஓகேவா? இப்ப இருந்து இது ஒரு பேட்டில் கிரவுண்ட். இந்த பேட்டில் கிரவுண்ட் ரத்தம் சிந்தலாம், சதை கூட கிழிஞ்சு தொங்கலாம். ஸோ இந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்
அது மட்டும் இல்லாம 2 பீப்பிள் கொண்ட பார்ட்டியில நான் வேற வந்துகிட்டு இருக்கேன். அண்ட் நான் தான் அட்டாக்கரும் டேங்கருமா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப எல்ஃப் ஒண்ணு பார்த்துட்டு அந்த பார்க்கிங் பின்னால இருந்து ஏதோ எனக்கு ஒரு சென்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா, அங்க அந்த காக்கி ட்ரைஸ் அதாவது குக்கி ட்ரைஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ ஒண்ணு அது பறவை அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா பேர் ரொம்ப குழப்பி வச்சிருக்காங்க. அது வர்றப்பயே வந்து ஒரு மனுஷன் கவிக்கிட்டு தான் வருது, வாயில அசால்ட்டா கவி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு, அது தின்னுகிட்டு இருக்கு. இது வந்து லெவல் 5ல இருக்க மாஸ்டர் ஓகேவா. இது வந்து வீக்கான மாஸ்டர் தான், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் எல்லாம் இல்ல. இதை பார்த்துட்டு எங்களுக்கு அள்ளு விட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு டக்குனு ஹீரோ வந்து நீ எனக்கு பின்னாடி இருந்து பேக்கப் கொடுத்துக்கிட்டு நான் போய் முன்னாடி டேங்க் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் அதை தடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம எல்ஃப் ஒன்று பின்னாடி நின்று அவளோட விண்ட் மேஜிக்கை போட்டு விண்ட் ஆரோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றா. அது நேரா வந்து நம்ம மாஸ்டரோட நெஞ்சிலே குத்தி அந்த மாஸ்டரோட சோலையை முடிச்சு விட்டு இதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே, நான் உன்னை தெண்ட கருமாத்திரம்னு நினைச்சேன், பரவாயில்ல நீ நல்லாவே அட்டாக் பண்றாங்க. ஏன்னா அப்படி என்ன நினைச்சிருக்கா, நான் வந்து இந்த ஹீரோ ஸ்கில்ல இருந்து கிராஜுவேட் ஆன டாப் கிராஜுவேட் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு நம்ம எல்ஃப் ஒன்று சென்ஸ் பண்ணிட்டு திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் பின்னாடி பார்த்தா ஒரு 3 அந்த பறவை வந்து அட்டாக் பண்ண வருது நம்ம ஹீரோவை. ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தோன்னே அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. ஆல்ரெடி ஆக்டிவேட் மாதிரி ஒரு கிரீன் கலர் கேஜ் தான் ஆக்டிவேட் ஆகுது. இந்த கேஜ் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க ப்ராபபிலிட்டிஸ் வந்து நம்ம ஹீரோவால ப்ரெடிக்ட் பண்ண முடியும்ட்டு. இப்போ பார்த்தா இந்த இடத்துல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவால எனிமியோட வின் ரேட்டை பார்க்க முடியும். ஐ மீன் ஹீரோ போட்டி போட்டானா எத்தனை பர்சன்ட் ஹீரோவால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது யூஸ்ஃபுல்லான ஸ்கில்லான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான். ஏன்னா நம்ம எனிமீஸோட வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஜெயிக்க முடியுங்கிறத பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் வந்து 100% ஜெயிக்க முடியும் அப்படின்னு அசால்ட்டா போய் எனிமேலாம் அடிச்சு போட்டு வந்துடலாம். சப்போஸ் வந்து 10% 1% ஜெயிக்க முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா தலைதிரிச்சு ஓடிடலாம், நம்மள உயிரை காப்பாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் செம்ம யூஸ்ஃபுல்லான ஸ்கில் தான். டக்குன்னு இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இப்போ நீங்க க்ரோச் பண்ணீங்க அப்படி குனிஞ்சிங்க அப்படின்னா உங்களால 80% அந்த பறவையோட அட்டாக்ல தப்பிக்க முடியும். ஹீரோ குனிஞ்சு அவனோட பவர் யூஸ் பண்ணலாம், அந்த வின் பவர் யூஸ் பண்றான். பார்க்க ரேசிங்கன் மாதிரி தான் இருக்கு. அதை கேதர் பண்ணி ஹேஸ்ட் பவரை போட்டு சரக்குன்னு போட்டு தரலாம். தலை துண்டாத உடம்பு துண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் துண்டு துண்டா வெட்டி போட்டுடலாம். அசால்ட்டா 3 பேடை அடிச்சு கொண்டாடுறான். நம்ம ஹீரோனி வந்து ஒரு வேலை அடிச்சு கொண்டு இருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் டேங்க் பண்ணி நம்ம ஹீரோ அசால்ட்டா 3 போட்டு தள்ளிட்டு ஹீரோ அங்கே மாசா ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு ஹீரோனி வந்து என்னது இது இப்படி இவ்வளோ அமேசிங்கா இந்த பவர்ஸை யூஸ் பண்றான், அது மட்டும் இல்லாம நேத்திக்கு தானே அவேக்கனிங் ஆனா, யாரு சாமி இவன் இப்படி யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம சரிவா இதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இது போதுமா அவனோட டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மாஸ்டரோட மீட்டை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு அவனோட ஸ்கில் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆனதுக்கு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். பார்த்தா ஹீரோயின் வந்து அதை விட பெரிய மாஸ்டர், இப்ப கொண்டாங்களா அதை விட பெரிய மாஸ்டரா வந்து ஹீரோயினை துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் தலை தெறிக்க வராங்க, காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றாங்க. ஹீரோ வந்து ஒரு வழியா வந்து போயிட்டு ஹீரோயினை காப்பாத்துறா. நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும். நான் நல்லா தான் இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் எப்படி லெவல் 5 ஏரியாவுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி மாஸ்டர் இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு வேரியன்ட், அந்த மாஸ்டரோட ஒரு வேரியன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாஸ்டரோட வேரியன்ட் தான், அதாவது குக்கர் ட்ரைஸோட வேரியன்ட். இதோட லெவல் வந்து என்னன்னே போல கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்காங்க, லெவல் என்னன்னு சொல்லல. ஹீரோனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தா என்னடா ஹீரோ வந்து அடிக்கடி ஸ்கில்லை யூஸ் பண்றான், ரேண்டமா தான் ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதை இதுலயே சொல்லல. அடிக்கடியே யூஸ் பண்றான்னா ரேண்டமா தான் ஆக்டிவேட் ஆகும்னு போட்டிருந்தாங்க. ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். அண்ட் இதோட வின் ரேட் வந்து 12% தான் போட்டிருக்கு. அதுல வந்து டாச் பண்றதுக்கு 80% வின் ரேட் போட்டிருந்தாங்க. இதுல வந்து 12% அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஹீரோ தப்பிச்சு ஓடுவான்னு பார்த்தா சண்டைக்கு போறான். அதனால அந்த மாஸ்டரோட மூவ்மெண்ட் கீப் அப் பண்ண முடியுமா, அந்த மாஸ்டரோட மூவ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி மூவ்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஏதோ கொஞ்சோண்டு பண்ணுவேன், ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லும். சரி எனக்கு அதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். அவன் வந்து பேக்கப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. டக்குனு ஹீரோ அட்டாக் பண்ண போறப்ப வந்து புதுசா ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போடுறா, வின் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு அட்டாக் பண்ணுவோம். பர்பிள் கலர்ல ஒரு ரோப் மாதிரி, ஐ மீன் த்ரெட் மாதிரி ரொம்ப நைஸா வந்து அந்த மாஸ்டர் கட்டி போடுது. இது வந்து அந்த மாஸ்டர் ஸ்லோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹீரோ இதான் ஷாக்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப மாஸ்டர் வந்து இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே இல்லைங்கிற மாதிரி அதெல்லாம் உடச்சி அறிஞ்சிட்டு நம்ம ஹீரோவை திருப்பி முழுங்க வந்துகிட்டு இருக்கு. டக்குனு ஹீரோ வந்து பிளாஷ்பேக்கை வச்சு பார்க்கறான். ஓல்டு கில் திட்டி இருப்பான்ல, இந்த மாதிரி நீ எதுக்கும் உதவாதான்டா, நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருப்பான்ல. திட்டிருப்பாங்கிறதே அசிங்கப்படுத்திருப்பான், செம்மையா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருப்பான்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ செம்ம காண்டாயிட்டு அவனோட பவரை யூஸ் பண்றான். பார்த்தா திருப்பி வந்து ரெட் கலர்ல வந்து ஒரு த்ரெட் மாதிரி திருப்பி அந்த மாஸ்டர் கட்டி போட்டிருக்கு. ஹீரோ விண்ட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி துண்டு துண்டா போட்டாராம். பாடி எல்லாம் வந்து ஒரு பீஸ் பீஸா கட்டமா விழுந்து கிடக்கு. அவ்வளவு பவர்ஃபுல்லான அட்டாக் நினைக்கிறேன். ஹீரோவும் அட்டாக் பண்ணிட்டு கீழே இறங்குறப்ப மேல இருந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் மேல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜாலியா ஏதோ ஷோ போடுற மாதிரி ஹெல்ப் பண்ணா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் அடுத்த ஒரு சமனரா இருக்க போறான். இவன் வந்து எர்த் சமனர் ஓகேவா. அடுத்த எபிசோட்ல இவன் என்ன பண்ண போறான், ஹீரோட போய் ஹெல்ப் பண்ணுவானா இல்ல ஹீரோட போய் சண்டை போடுவானா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாம ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அப்பதான் சீக்கிரமா அடுத்த நெக்ஸ்ட் எபிசோட் போட முடியும். ஸோ வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்க வரைக்கும் டாட்டா பை பை.